உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தோ நிக்கிறானே உங்க டிரைவர், அவன்தான். அவன் தான் என் தலையில அடிச்சு என்னை மயக்கம் போட வச்சு என் இடத்துல வந்து நின்று ரேவதிக்கு மோதிரம் போட பார்க்கறான். இது இது எல்லாமே இவன் சூழ்ச்சி தான். எல்லாமே இவனோட பிளான் தான் மேடம். என்ன சொல்ற? அவன் என் டிரைவர். அவனா உன் தலையில அடிச்சு உன்னை கடத்தினா? ஆமா மேடம், அவனே தான். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. மேடம், நான் மணமேடைக்கு வரதுக்காக மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்போ இவன் என் பின்னாடி வந்து கட்டையால் அடிச்சான். அப்படியே கண்ணு இருட்டி நான் மயக்கம் ஆயிட்டேன். என்னம்மா சாமுண்டீஸ்வரி, உன் டிரைவரை வச்சு நீயே இவனை கடத்த சொல்லிட்டு பழிய எம்எல்ஏ போடணும்னு பிளான் பண்ணியா? நீ பயங்கரமான கிரிமினலா இருக்கிய. இந்த டிரைவர் பையன் உன்னை விட கிரிமினலா இருக்கான். சூப்பர் கூட்டணி, அதுவும் கிரிமினல் கூட்டணி. ஏய், இதுதான் சாக்குன்னு எதையாவது பேசி திசை திருப்ப பார்க்காத. அது என்கிட்ட நடக்காது. என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். ஏய், நீதான் இதை செஞ்சியா? சத்தியமா நான் இதை செய்யல மேடம். இதுக்கு பின்னாடி ஏதோ சதி வேலை இருக்கு. உங்களுக்கு எதிராவோ இல்ல என்ன காலி பண்ணணும் யாரோ சூழ்ச்சி பண்றாங்க. சூழ்ச்சியா? யாரு பண்றா? எனக்கு எதிரா சூழ்ச்சி பண்றவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள நீதான் செஞ்சேன்னு சொல்றானே. மேடம், எனக்கு சூழ்ச்சினா என்னன்னே தெரியாது. உங்க டிரைவர் தான் என்ன அடிச்சு போட்டான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அக்கா, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவன் ஆளே சரியில்லை, ஏதோ என் மனசுல தப்பா தெரியுதுன்னு. இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நீ அதை அலட்சியப்படுத்திட்ட. இப்ப புரியுதா? அடி பாவி, இவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். நல்லா யோசிச்சு பாரு. இவ ஒவ்வொரு முறை உனக்கு ஆபத்து வந்தப்பவும் கரெக்டா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றான். உனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஓ மனசுல இடம் பிடிச்சிட்டான். ஆனா எனக்கு அப்பவே டவுட் இருந்ததுக்கா. சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயும் கரெக்டா எப்படி வந்து நிக்கிறான்னு. இப்பதானே புரியுது இவன் திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்கான்னு. நம்மள எல்லா இடத்துலயும் காப்பாத்திருக்கான். உனக்கு வந்த எல்லா பிரச்சனையும் கூட இவனோட பிளான்ல ஒரு பகுதியா இருக்குமோன்னு இப்ப எனக்கு தோணுது. மேடம், நான் சொல்றது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இனியும் நீ இவளை ஏமாத்த நான் விட மாட்டேன். அக்கா, இவன் திட்டம் என்னன்னு தெளிவா எனக்கு விளங்கிருச்சு. இவனோட திட்டமே நம்ம ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சைலன்ஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க.
வெளியே போ. மேடம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க? கெட் அவுட். வெளியே போ. இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பக்கம் நிழல் கூட படக்கூடாது. வெளியே போ. ஐயோ முருகா, என்ன முருகா, என்னென்னமோ அநியாயம் எல்லாம் நடக்குது. இது அநியாயமா இருக்கு முருகா. அமைதியா இரு பரமேஸ்வரி. எப்படி முருகா நான் அமைதியா இருக்கிறது? யார் யாரோ என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி என் பேரனை வெளியே போங்கறா. நான் எப்படி அமைதியா இருக்கிறது? என்ன நடக்குதுன்னு பொறுமையா கவனி. போயா முருகா. வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன கவனிக்கிறதுக்கு இருக்கு? என்ன நடந்தாலும் கவனிக்கணும், கடைசி வரைக்கும் கவனிக்கணும். மேடம், என்னை இங்க இருந்து வெளியே அனுப்புறது மட்டும் அவங்களோட திட்டம் இல்ல. உங்களை சுத்தி ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நான் இங்க இருந்து அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் தான் என்னை இங்க இருந்து வெளியே ஏத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்து வெளியே போனேன்னா இந்த குடும்பத்துக்கு தான் மேம் பெரிய ஆபத்து வரும். உன்னை வெளியே போன்னு சொன்னேனே, உன் காதுல விழலையா? சரிங்க மேடம், உங்க மனசுல பட்டதை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் பேசணும். அதுக்கு நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டு என்னால இங்க இருந்து போக முடியாது. என்னது? ஆமா, நீங்க என்ன போன்னு சொன்னதும் நான் போயிட்டேனா என் மேல தப்புன்னு சொன்னதை நான் ஒத்துட்டு போற மாதிரி ஆயிடும்ல. அப்போ நீ போக மாட்டியா? மேடம், நான் பேசணும். என்ன பேசணும்? அக்கா, அவன் ஏதாவது பேசி உன் மனசை மாத்த ட்ரை பண்ணுவான். அவனை வெளியில போ சொல்லு. இருங்க, நீங்க என்ன பத்தி அவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் எதனா குறுக்க பேசினேனா? இப்ப மேடம் கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாரு என்ன வேணா என்னை பத்தி பேசட்டும். ஆனா உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குல்ல, நீங்க யோசிங்க. இங்க இருக்கிற எல்லாரை விட, குறிப்பா உங்க தங்கச்சி சந்திராவை விட உங்களுக்கு மனுஷங்களை பத்தி அதிகமா தெரியும். ஏன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு நீங்க அடிபட்டிருக்கீங்க. ஒருவேளை நான் தப்பானவனாவே இருந்திருந்தா அதை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. என்னை பார்த்து நீங்க திமிரானவன் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா கெட்டவன் ஐயோக்கியன்னு எப்பவுமே நினைச்சிருக்க மாட்டீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.